அந்தாதி என்பது 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அபிராமி பட்டரால் பாடப்பட்ட ஒரு ஒப்பற்ற பக்தி இலக்கியமாகும். திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் வாழ்ந்த சுப்பிரமணிய ஐயர் பின்னாளில் அபிராமி பட்டர் என்று அறியப்பட்டார். எப்போதும் அன்னை அபிராமியின் தியானத்திலேயே இருப்பார். ஒரு அமாவாசை அன்று தஞ்சை மன்னர் சரபோஜி கோயிலுக்கு வந்தபோது அங்கிருந்த பட்டரிடம் இன்று என்ன திதி என கேட்டார். அம்பிகையின் முகம் தெரிந்த பரவசத்தில் இருந்த பட்டர் தெரியாமல் பௌர்ணமி என கூறிவிட்டார். கோபமடைந்த மன்னர் இன்று சந்திரன் தோன்றாவிட்டால் உமக்கு மரண தண்டனை என அறிவித்தார். பட்டர் ஒரு உரியின் மேல் நின்று அன்னை மீது 100 பாடல்களை பாடத் தொடங்கினார். அவர் 79வது பாடலை பாடி முடிக்கும் போது அன்னை அபிராமி தன் காதணியை வானில் வீச அது முழு நிலவாக பிரகாசித்தது. இந்த நூல் வெறும் பாடல்கள் மட்டுமல்ல, இதில் மந்திர சாஸ்திரங்கள் அடங்கியுள்ளன. அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வது ஒரு கவசத்தைப் போல பக்தர்களை காக்கும் என்பது ஐதீகம். இதில் அம்பிகையின் அழகு, அவளது கருணை மற்றும் யோக நெறிகள் மிக அழகாக விளக்கப்பட்டுள்ளன. அபிராமி அந்தாதியிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாடல் அமாவாசை அன்று வானில் முழு நிலவை அன்னை அபிராமி தோன்ற செய்த அந்த அற்புத தருணத்தில் பாடப்பட்ட பாடல் இது. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி விடாது. முழிக்கே முழியும் முடிந்தது எமக்கு இந்த மூவுலகும் வழிக்கே இனி வரும் ஆருயிர் மேலவை வான் புலமே. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும்